இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிறைய நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, நம்முடைய சித்தன் டிவியில தற்பொழுது தெருக்கூத்து நிறைய போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அதன் வரிசையில் எங்களுடைய குழு அருள்மிகு ஸ்ரீ சித்தன் நாடக சபா என்னும் எங்கள் குழுவினரால் சேர்ந்து நடித்து காட்டப்பட்ட நாடகம் தேவர்கள் திண்டாட்டம், நாரதர் கொண்டாட்டம், மாயாசுவர சமாரம் எனும் தெருக்கூத்தை நாங்கள் நடித்து படம் பிடித்து வைத்திருக்கின்றோம். அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். நீங்களும் கண்டுகளியுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் சித்தன் பழனியில் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து கிடைக்கும். நீங்கள் உடனே காண முடியும். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். இருபது நிமிஷம் ஆஃப் பண்ணி போடுறேன். ஆஃப் பண்ணி போடணும். கூப்பிடுறேன் காஞ்சிபுரம் பார்த்துக்கிறேன். ஆஃப் பண்ணி அப்படியே போகணும். ஆமாம். அப்படியே ஆயிடுச்சு. கை காட்டு நான் வரேன். என்ன வேணா சொல்லிடலாம்ல. கட் பண்ணி ஓட்டும் கட் பண்ணி நான் வந்து காப்பி
அது 30 இல்ல, இது இந்த நாடுல இதுல 20 வரணும். அது நொடி அதுல 20 வரணும். அன்பா அன்பா ஐயா சிங்கப்பூர் போன மச்சான் வணக்கம்ப்பா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? சௌரியங்களா? சௌரியப்பா. நாம போறாங்க அப்படிலாம் கிடையாது. உயிர் கல்ல பண்ணா அப்படி கிடையாது. நம்ம தான் ஆண்டவன் படைப்பு. நமக்கு சாவராது இல்ல இல்ல சாவரான்னு சொல்லாத. இறப்பினால் பிறப்பு என்றைக்கு இறப்பு ஒன்றுதான். உண்டு அது போட்டோம். அன்பா சரி. ஆட்டக்காரன் கூட ஏன் சட்டி சாக மாட்டாங்கிறான். ஊர் ஊரில் பொறிக்கிட்டு விட்டு தக்காளி மாதிரி தலை தள்ளி ஒருத்த ஒத்துன்னு நம்ம 2 பேரும் வட்டத்தை ஒருத்தர் மாதிரி கட்சியில் இருக்கட்டும். நம்ம சோதிக்கிறோம் ஒருத்த ஆட்டக்காரன். அவங்க வந்து வயிறு உள்ள சாப்பிட நம்மளே முடியலையா? அதுக்காக நீ வந்து ஒரு மத்தார பாத்துக்க. அது சாப்பிடுற மந்தா சாப்பிட கட்சியில அப்படி உடம்பு அப்படி இருக்கட்டுப்பா. உனக்கு உடம்பு ஏறும்னா அன்பா கண் நோக்கி படங்கள் எல்லாம் கடவுள் காப்பாற்றுவாரு. திருவாய் மரங்களுக்கு சொந்தமானவனே அப்பேற்கற்ற ஒப்பற்ற திருப்படி கமலங்களில் உள்ளமென்று கோவிலில் அமர செய்து ஆசை என்னும் மணி அடித்து நேசித்து யோசித்து அதையே சிந்திக்கு எட்டிவார் சொல்லக்கூடிய வசனங்களில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் தங்கள் இளைய கிரகத்தில் ஒரு குழந்தையான குற்றம் செய்து எப்படி சின்ன செரு தவறு எப்படி ஈட்டு போட்டு பாக்குறீங்க சக்கையா அந்த மாதிரி எங்களுக்கு இருக்கு. தப்பு தவறு செய்து அதை எவ்வாறு மன்னிப்பீர்களோ ஆமா அது போல என்னையும் சேர்ந்த நாடக குழுவினரையா இப்படி கேட்டுக்கொள்கிறேன். சபை வணக்கம். வணக்கம் வணக்கம். சபை வணக்கம். சரி ஆட்டு சபை 1001 வார்த்தையில் 16க்கு வருவார். கண்டிப்பா பூர்த்தமலர் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கு வருவார். இல்லை என்ன குண்டிய ஆமாடா உண்டியா துட்டா நீக்கா உண்டி உண்டிடா உண்டி ஆறு இல்ல சரிடா உண்டி ஆறு அப்படியே திருப்பிட்டாங்க. ஆட்சி சபை என்றால் 100 ஒருவர். ஆமா இப்ப இந்த சபையில பெரிய சபை இது. ஆமா ஒரு இதிகாசமும் ஒரு பாரதமும் சொல்லக்கூடியவர். ஆமா எல்லாரும் நல்லவங்க தான் சொல்லக்கூடிய. ஆமா ஆமா ஆட்சி சபை 100 ஒருவர் கண்டிப்பா நல்லா தெரிஞ்சவங்க. ஆமா 100 ஒருவர். அதை விட 1001 புலவர். ஆமா ராமாயணமோ அதாவது பாரதமோ இதிகாசமோ சொல்லக்கூடிய அப்படி 1001 வார்த்தையிலே 10,000 ஆமா
உண்டுன்னா உண்டு வேணா இல்ல அப்படி ஒன்ன மாதிரி பிள்ளைகள் மட்டும் யாரு இருப்பா அப்படி கிடையாது வார்த்தைனா நன்கர சுத்தமாக பேச வேண்டும் கொடியினம் ஆமா இப்படி சொல் தோறம் இல்லாமல் எல்லாரும் பேசுறாங்க அப்படி கிடையாது அதாவது 1001 வார்த்தைகள் 16க்கு ஒருவர் ஆமா பூர்த்தமல்ல தண்டாபர திருவே தாதா கோடிக்கு ஒருவர் எப்பா சில இடத்துல பொண்ணு நிறைய இருக்கா ஆனா பிள்ளை இருக்காது ஆமா புள்ள ஐயா புள்ள எங்க பார்த்து புள்ள இருக்கா நிறைய குழந்தை சொத்து வாங்க இருக்கா பாவம் யாருமே இருக்காது திருட பின்ன இருந்தால் அது ஆண்டவன் கிட்ட கட்டளை ஆமா அப்படி இருக்க அதுபோல நாம ஆண்டவரை 1001 அப்படி அல்ல ஏதோ இன்னைக்கு நாம தெரிந்த அளவுக்கு ஆமா நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் என்ன நாடகம் சொல்லுங்க எப்பா நாடகம் பேசுவோம் முதல்ல நாடகம் பத்தி என்ன எங்க ஊருக்கு அப்படி நீங்க படிக்கிட்டு போற நாடகத்தை வழியில ஆகுது தேவர்கள் திண்டாட்டம் தேவர்கள் திண்டாட்டம் எப்படி தேவர்கள் மும்மூர்த்தி தேவர் ஆமா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆமா தேவர்கள் திண்டாட்டம் நாரதன் கொண்டாட்டம் நாரதனுக்கு கொண்டாட்டம் ஐயா என்னைக்குமே அவனு கொண்டாடுறா எப்படி இதனுடைய கதையினுடைய அர்த்தம் ஏனென்றா நேற்று தினத்திலே நாரதனாகப்பட்டவன் ஒரு இரும்பு துண்டை கொண்டு வந்து நேற்று தினத்துல நாரதன் ஒரு இரும்பு துண்டை கொண்டு வந்து ஆமா யார் இடத்துல சென்றா பார்வதி இடத்துல பார்வதி இடத்துல ஆமா சென்று உடனே பாட்டி இந்த இரும்பு துண்டை எனக்கு கடலையா வறுத்து கொடு இன்னும் இரும்பு துண்டுவா ஆமா நாரதோட சூழ்ச்சி இது ஆமா முடியல இரண்டாவது லட்சுமிட்ட போய் அதுகிட்ட கொண்டு கொடுத்து பாட்டி இந்த இரும்பு துண்டை கடலையா வறுத்து கொடு அப்படின்னு சொன்னா அவங்களா முடியல சரஸ்வதியால முடியல ஆமா பூலோகத்துல அனுசுமை என்ற அம்மன் யாரு அனுசுவை ஆமா அது இடத்துல கொண்டு கொடுத்து தாயே இதை இரும்பு துண்டா எனக்கு கடலையா வறுத்து கொடுத்து இரும்பு துண்டா ஆமா அப்படின்னு கேட்டான் உடனே அனுசுவை அந்த இரும்பு துண்டை சரி கடலையா வறுத்து கொடுத்து விட்டது அப்படியா ஆமா அது அனுசுவை மட்டும்தான் அப்பதான் நாரதர் பார்த்தா இவர்கள் எல்லாம் உத்தமி பத்தினி அப்படின்னு சொல்கிறார்களே இதை வச்சு கலகத்தை செய்ய வேண்டும் அப்படி என்று நாரதன் கொண்டாட்டம் தேவர் திண்டாட்டம் புது நாடகம் ஆடுவீங்களா இதுல ஆடுங்களா மாயாசுர சம்மாரம் முதல்ல ஆடுவது யாருக்கு கொலை நடக்கிறது அது பட்டு நடக்கும் சரி நமக்கு எவ்வளோ சாவரா போ அதுக்கு ஏன் 3 ஃபர்ஸ்ட் 6 கொலை ஃபர்ஸ்ட் இவன் தான் வந்தான் சரிதான் முதல் கொலை ஃபர்ஸ்ட் வந்தானா முத கொலை எவன் மட்டும் முதல்ல பவுடர் போடி விட அவருதான் போலையா ஆனா கொலகார பாவிடா இங்க என்ன விட்டுருப்பா அப்படி இல்லப்பா நாடகத்திலே தப்பு இல்ல இந்த முதலிலே யாரு வரா தெரியுமா யாரு விரும்புகிற யாரு முதல் 81,000 உள்ள போனா பாத்தீங்க பரமக்கடவுள் தர்பா ஆமா அப்படி இருந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதரித்து கேட்டுக்கொள்கிறேன் சபைகளே இன்று நடந்துக்கூடிய நாடகம் என்ன வந்தா தேவரை திண்டாட்டம் நாரதர் கொண்டாட்டம் மாயாசுர சம்மாரம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்த முன்வந்தபடியா எங்க நாடகத்தில் எவ்வித குற்றா இருப்பினும் குற்ற என்பதை நீக்கி குறை என்பது அங்கிருக்குமாறு கேட்டு சபை வணக்கம். இந்த நாடகத்தில் மக்களுக்கெல்லாம் உலகமெல்லாம் பொறியிழக்கப்பட்ட பரமக்கடவுள் வருகிறார். அதிலிருந்து கதை துவக்கம் பரமக்கடவுள் தர்பார்.
பானை கூட ஆக்கி வச்சேன் 10 புள்ள பெத்தகிறியா ஏண்டா 10 புள்ள நீயா பெத்த ஓ 10 புள்ள நீ பெத்தியா இல்ல நீ ஆம்பளே நீ யாரு நீ ஏப்பா ஒரு புள்ளோட எனக்கு போறது என்ன வர அப்புறம் 10 புள்ள ஆறி போறது பக்கத்து வீட்டுக்காரனா அண்டு வீட்டுக்காரனா அரியா ஏத்து வீட்டுக்காரனா பக்கத்து வீட்டுக்காரனா அண்டு வீட்டுக்காரயா ஆமா மனுஷியா நீ சத்தியமா 10 புள்ள எனக்கு போறது அர்த்தம் இருக்காது எனக்கு போறல ஒண்ணு கூட ஆனா என் பொண்டாட்டி வந்து புரியாது என்ன ஆமாடா ஏண்டா பின்ன ஆம்பளை பாப்பா உங்கள புள்ள பெத்த இடம் இல்ல பின்ன ஆம்பளை புள்ள பெத்த ஐயா எனக்கு கேட்டிங்க 10 புள்ள இருக்குது 1 2 10 புள்ளவா இந்த காலகட்டத்துல பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்குயா என்ன இருக்கு காலமா ஏத்தி ஒரு பாறை கூழ வச்சிட்டு அப்படியே காட்ட போயிட்டு பொள்ளேட்டு வந்து சாப்பிட்டு கூழ் சாப்பிடு ஏதோ கூழ் சாப்பிடு அப்படியே காட்டு போட்டு வந்து பாரு இந்த ஒரு கடல் போடுது முடிச்சு போடுறியா எவ்வளவு பத்தி என்ன காட்ற ஒண்ணு இல்லையா ஏன் புள்ள சொல்ற ஏன் புள்ள கிட்ட ஒக்கல வை புள்ள ஜெவடி பிச்சிங்க அதான் போய் கூழம் போட்டு 1 2 10 கை வச்சு இருக்க 10 ரூபாய் ஏண்டா புள்ள இல்லன்னு அப்ப அதாவது அவன் திருப்பதி போறான் சபரிமலை போறான் பழனி போறான் வெளிக்காட்டு போறான் கோயிலுக்கு போறான் சம்பாதிக்கியா ஆமாடா கோயிலுக்கு குழந்தை இல்லையே ஆமா 10 புள்ள இருக்கு அந்த 10 புள்ளைய வச்சு காப்பாத்துறீங்க என்ன இல்லாத ஆமா ஏண்டா அந்த புள்ள திட்டிய ஒண்ணே 10 புள்ளையா அப்புறம் நாய் கூழ் சாப்பிட பிடிச்சிட்டு ஏண்டா அவன் வேற வேலை செஞ்சுட்டு தான் நீ இதே வேலை செஞ்சு ஆமாமா அதான் அந்த காலத்துல எல்லாம் வெளிநாட்டு போற சம்பாதி வெளிநாட்டு போறா நமக்கு வேலை இல்ல காடு உண்டு ஊடு உண்டு சோறு உண்டு இது உண்டு சரி அதுக்காக சரி அதான் கூழ் தான் போச்சு ஒரு சட்டி நிறையா கீரை கட்டி வச்சுட்டு அப்படியே ஒரு காட்டு போட்டு குளிச்சு போயிட்டு கொண்டுட்டு வந்து அந்த கூழ் தான் இல்லையா அதை கரைச்சி குடிப்போம் இது கீரை துட்டு போய் அந்த கீரை கீரை சட்டி அட திட்டு நார் கீரை உட்கார வை போடுவா கடல் போட்ட
ஒண்ணு சொல்லியா அப்புறம் என் பிள்ளை சொன்னேன் ஓப்பனே என் பிள்ளை சொன்னேன் அங்க காட்டுற கையா அங்கதான் காட்டுறீங்க அப்புறம் என்ன காட்டுறா அட உட்கார வாய் புள்ள சரி கண்ணட பண்ணு சரி போலா போகுது ஐயா இப்ப இருக்குது சரி. இப்ப பஞ்ச காலத்துல ஆமா. மக்களுக்கெல்லாம் படியளக்கப்பட்ட பரமக்கள் வந்துருக்காங்க எறும்புகளை யானை முதல் 81,100,000 சிவவேதங்களுக்கு படிகளுக்கக்கூடிய பரமக்களை வந்துருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம முறையிட்டோம்னா இங்க இருந்து இப்படி அழைப்பாரு படி அழைப்பாரு அடியால் அழகிறாரா இல்ல அது எங்க அழைக்காரா சரி. இப்ப அது பார்க்கமா கடவுளை பார்க்கணும் பார்க்கமா அழைக்கா குண்டோதரா நந்திகாவரா கடவுளே படி ஏய் அதாவது இப்ப என்ன சொம்பட்டு வந்திருக்கிற ஐயா ஆ, நான் இல்ல ஐயா ஐயா ஆ. புள்ள விட்டுக்கார ஆ. இளைய படியாக்கப்பட்ட பரமக்கள் இருக்கீங்க ஆ. இன்னும் இருந்து ஆ. கஷ்டத்தை பார்த்து ஆ. குடும்பத்தை பார்த்து ஆ. பின்ன ரெண்டு படியா சொசைட்டி சாச்சி ரெண்டு படி ஆ, நடுவுல இவனுக்கு விட்டுதான் 2 பொண்டாட்டி அப்படியா ஆமா. ஆ, சீ, ஆ. அங்க போயிட்டு வந்துருவோம். டேய் புல்லுல வேட்டி பாருங்க பாவம் குண்டோதரா ஓ நான் யார் ஆளுன்னு தெரியாதே கேக்குறேன் சொம்பல் எடுத்துட்டு வந்து ஆ. நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா நான் சங்கராசநாதர் நான் சங்கராசநாதரம் வந்தேன் அத சங்கு சேகிட்டா எங்கு முழங்கின சங்கு சேகிட்டா எங்கு முழங்கின சங்கரத்திற்கும் கத்தி வந்தேன் பாரோர் உலகத்தில் நான் படியலக்க பாரோர் உலகத்தில் நான் படியலக்க வந்த அஞ்சு வாழ்வதை ஐயா கடவுளே இப்ப யாருன்னு தெரியும் அரகராம் அழகரா, காலகண்டாம் காலகண்டா, திருநேத்திராம் நீலகண்டா, மான்மயிசூலாம் கோகண்டா, சங்கராம் கோகண்டா, சர்வாபரணாம் ஆ. சந்திரசேகராம் ஆமா. ராமதகனாம் ஆமா. திரிபுராதகனாம் சரியா? இப்படி சொல்லும்படியான ஆ. 2011 நேத்திரங்கள் படைத்த ஆ. முக்கந்தாரியாக பரமக்கடவுள் நான் தான் யாருங்க எப்படி எத்தனை 2011 நேத்திரங்கள் படைத்த படைச்சா முக்கந்தாரியாக பரமக்கடவுள் நீங்க தானா ஆ. கடவுளே ஓஹோ கடவுளே அப்படியா? ஐயா மானாட மல்வாட மதியாட புல்லாட மத சிவகாமியாட மானாட நூலாட முறையாட கையாட மலையண்ட பெருமாளாட வானுலக மொத்தமல்லாட குண்டல முகத்தலாட குண்டலண்டலண்டாட வண்டபுலி கொடையாட குழந்த முருகேசனாட ஐயா கடவுளே சம்பந்தரோடு இந்திராபதிரத்தே முனியாட வாழக்கருகளாட ஐயா கடவுளே ஞான சம்பந்தரோடு இந்திராபதிரத்தி முனியாட வாழக்கருமாட ஐயா அங்க வினையோட உடைபாட என நாடு இருவாய் விருதோடி ஆடி வருவாய் ஈசரே சிவகாமி ஏசரே இறைகின்ற நந்திகாவலா அப்படி ஏதாவது தவற போயிட்டா மன்னிக்க வேண்டுவா வாழ்ந்திருப்பாள் என்று ஏய் கடவுள்ல முதல்ல கடவுளன்னா அப்புறம் கடவுள்ங்கறா அப்புறம் கடவுளேங்கறா கடவுளே கடவுளே செட்டாதான் இருப்பாரு கடவுளே சொல்லுங்க டேய் என்ன கடவுள்ல கடவுளேங்கறா கடவுளே கடவுளே சரிங்க டேய் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு பார்த்தா ஒரு பாம்பு புடிய பாம்பு பொடாரமா தெரியுது பாம்பு பொடாரமா தெரியுது ஆமாங்க டேய் பாம்பு எப்படி பாம்பு டேய் பாம்பு